ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்போட மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 30லேருந்து 35 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் அதில் 13 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் இதை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதை 3 நிமிஷம் போல் வதக்கணும்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம தக்காளியை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். இதில் 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் கல்பாசி. இந்த கல்பாசி சேர்க்கறதுனால நமக்கு அந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 10 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்ட அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்ட அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இப்போ குழம்பு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, இது கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனை 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இதை வதக்கிட்ட அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் இதிலே பாதி அளவுக்கு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கூட வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், கறி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கறி இப்போவே பாதி அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த கறி கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது இது நல்லா வாசனை வருங்க. இந்த குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால இப்போவே நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதை திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம திறக்கும் போதே இதுலேருந்து நல்ல வாசனை வருதுங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்ட அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லாவே திக்காக இருக்குங்க, அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்ட அப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாத்திரம் சின்னசாக இருக்கிறதுனால நான் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதெல்லாம் இன்னும் 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு நல்லா வெந்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா வெந்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.